பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாயிருங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். அவர் நம்மை சுமந்து நடத்தி செல்லுகிற நல்லொரு தகப்பன். அவர் நம் அண்டையிலே நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஆகினாலே எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். இன்றைய நாளிலும் கூட ஒரு சிறிய வேதத்தில் ஒரு சிறிய காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம், நாம் நினைக்கிறபடி தேவன் நம்முடன் பேச வேண்டும், நாம் நினைக்கிறபடி தேவன் நமக்கு செய்ய வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையிலே சில சமயங்களிலே அது கைகூடாத நிலையில் நாம் விசுவாசமற்றவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதமையினால், தேவனுடைய விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய், நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்களிலிருந்து விடுதலை பெற முடியாதவர்களாய், நமக்கு வெறும் பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாதவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கு காரணம் நம்முடைய தெய்வம் அல்ல, நம்முடைய ஜீவனுள்ள தகப்பன் அல்ல, நாமே அதற்கு காரணமாய் இருக்கின்றோம். காரணம், தேவன் நமக்கு சில காரியங்களை சொல்லுகின்ற வேளையில, தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தருகின்ற வேளையில, அந்த வாக்கு தத்தத்திற்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் சம்பந்தம் இல்லாதது போல தோன்றும். ஆனால் நீங்களும் நானும் ஒன்றை மாத்திரம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வாக்கு தத்தத்தையும் இந்த வார்த்தையையும் நமக்கு தந்தது யார்? நமக்கு அந்த ப்ராமிஸ் கொடுத்தது யார்? அந்த வாக்கு கொடுத்தது யார் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் சொன்னால் அது நிச்சயமா நடக்கும் பிள்ளைகளே. தேவன் சொன்னால் அது என்னதான் ஆனாலும் அது உங்களோட வாழ்க்கையில் அது நிறைவேறியே தீரும். காரணம், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் வசனத்தை வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருக்கிற தெய்வம் அல்ல என்பதை நீங்களும் நானும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் சொல்லுவான், ஆனால் செயற்பாடுகள்ல சில நேரத்தில் அதை நிறைவேற்றா போய் விடுவார்கள். ஆனால் நம்முடைய தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்கள் எதை அவருடைய சமூகத்தில் விண்ணப்பித்தாலும், அதை விசுவாசத்தோடு நீங்கள் விண்ணப்பீர்கள் என்று சொன்னால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். வேதத்திலே பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் இந்த ஆபிரகாமுடைய அழகான அந்த குடும்பத்தை ஆண்டவர் அழைத்து அவர் பல ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுத்து, வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். அந்த குடும்பம் பாருங்கள், நன்கு வயது சென்ற முதிர் வயதுடையவர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, உன் குடும்பத்துக்கு நான் ஒரு குழந்தை செல்வத்தை தருவேன். சற்று யோசித்து பாருங்கள்,
ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற அந்த காரியத்திற்கும் அந்த 2 தாத்தா பாட்டிக்கும் இந்த சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அதிலும் பரிசுத்த ஆவியானவர் சில காரியங்களை வரையறுத்து அவர் பேசுவார், அதை எழுதி வைத்திருக்கிறார். அங்கு சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சொன்னா, உன்னுடைய மனைவி சாராள் அவள் நிச்சயமாய் கர்ப்பம் தரிப்பாள், அவள் ஊடான ஒரு குமாரனை தருவேன், அந்த சந்ததிகளை ஆஸ்வதிப்பேன் என்று ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாராள் வயது சென்றவளும் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்றவளுமாய் காணப்படுகிறாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்றால் விஞ்ஞானத்தின்படி, மருத்துவத்தின்படி ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது யார்? நம்முடைய சர்வ வல்லம் உள்ள தெய்வம். யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே உன் மனைவி சாராள் அவள் கர்ப்பம் தரிப்பாள். அந்த வார்த்தையை அவர்கள் இறுக பற்றி கொண்டார்கள். காரணம் அவர்கள் இந்த பிள்ளைகள் இல்லாமல் அந்த கல்தேயர் பட்டணத்தில் எவ்வளவோ இன்னல்கள் துன்பங்களுக்கு முகம் கொடுத்திருப்பார்கள். இந்த குடும்பத்துக்கு பிள்ளைகள் இல்லை, இந்த குடும்பம் சபிக்கப்பட்டவர்கள். ஒரு நல்லொரு காரியத்தில் முன்னுக்கு போய் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் வேறு பிரித்து அழைக்கிறார். எதிலே அவர்கள் குறைபட்டிருந்தார்களோ, எதன் நிமித்தம் அவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்களோ, அந்த குடும்பத்துக்கு அந்த வேதனைப்பட்ட காரியத்தின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியே கர்த்தர் விரும்புகிறார். அது கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும் என் தேவ பிள்ளைகளே. காரணம், நம்மை சிருஷ்டித்த தெய்வம் அவர்தான். அவருக்கு நம்முடைய சரீரத்தை மீண்டும் ரினியூ பண்ண முடியும், மீண்டும் புதுப்பிக்க முடியும். அப்போ சாராள் கர்ப்பவதி ஆக வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் இஸ்ரவேலுக்குரிய அந்த வழிபாடு மீண்டும் சர்க்குலேஷன்ல வர வேண்டும், மீண்டும் அந்த ஒழுங்கின் அடிப்படையில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கணவன் மனைவி அவர்கள் குழந்தை செல்லத்தை பெற்றெடுக்க முடியும். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஏற்ற அந்த நாளிலே கர்த்தர் சாராள் மீது கடாட்சமானார். சாராள் கர்ப்பவதியானாள். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லுகிறது மிகவும் அழகாக, கர்த்தர் சாராளை நினைவு கூர்ந்தார், தான் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவள் கர்ப்பம் தரித்தாள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, சூழ்நிலையை பார்க்கும்போது இது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா? ஆனால் என் தேவன் சொன்னால் அது நடக்கும், என் கர்த்தர் சொன்னால் அது நடக்கும். அதுபோலத்தான் பாருங்கள், ஈசா உடைய காலத்திலே அங்கு ஒரு பஞ்சம் வருகிறது, ஒரு பஞ்சமான சூழ்நிலை அங்கு உலாவுகிறது. அப்போ அவர் குடும்பமாக எகிப்துக்கு போகும்படியாய் அவர் தன்னை தயார்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தரிசனமாகி என்று வேதம் சொல்லுகிறார். தரிசனமாகி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கெல்லாம் செவி கொடுத்தமையினாலே நான் உன் தகப்பன் ஆபிரகாமை எல்லா விதத்திலும் நான் ஆசீர்வதித்தேன். நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ இங்கு இருப்பாய் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு உன் தகப்பன் ஆபிரகாமுக்கு செய்தது போல நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்.
அந்த வசனத்தை கேட்டவுடனே இந்த ஈசாக்கு சூழ்நிலையை பார்க்கவில்லை. ஐயோ, பஞ்சம் என்றால் ஒரு தேசத்துல பஞ்சம் நிலவுதுன்னு சொன்னால் அங்கு மழை இராது, அங்கு விவசாயம் செய்ய முடியாது, அப்பொழுது ஜனங்களுக்கு ஆகாரம் கிடைக்க முடியாது, பட்டினி, மரணம், இதெல்லாம் சம்பவிக்கும். இது என்ன சொல்லுறார்? அப்படி என்று ஈசாக்கு நினைக்கவில்லை. மாறாக கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்தார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நம்பினார். அந்த பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தார். கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஜனமே, சூழ்நிலையை பாராதீர்கள், நிலைமைகளை பாராதீர்கள். இந்த சூழ்நிலைகளை பிசாசானவன், சத்ருவானவன், வஞ்சிக்கிறவன், உலகத்தின் அதிபதியானவன் இந்த சூழ்நிலைகள் மீது உங்களுடைய கண்கள் போகின்ற வேளையிலே அவன் கர்த்தருடைய அந்த வாக்கு தத்தம் உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறாதபடி அதை அபகரிக்க பார்க்கின்றான். நீங்கள் சூழ்நிலையை பாராதீர்கள். உங்கள் தேவன் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரா? தெளிவாக தேவ சத்தம் உங்களுக்கு கேட்கிறதா? இல்லாவிட்டு அவருடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறதா? முழுமையாய் நம்புங்கள், முழுமையாய் அது விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பார். அதுபோல பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். யாக்கோப்பு ஏசாவின் நிமித்தம் அந்த வீட்டிலிருந்து தூர தேசத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது. தாயும் தகப்பனும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு நீ போய் எங்களுடைய சகோதரன் வீட்டை இரண்டு சொல்லி 20 வருடங்கள் மறந்தே போய்விட்டார்கள். இந்தா நீ போ, நாங்கள் உன்னை கூப்பிடுகிறோம் அப்படி என்று சொல்லித்தான் வழி அனுப்பினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் அங்க போய் சேர்ந்தானா, இருக்கிறாரா, என்ன ஏது என்று 20 வருடங்கள் ஒருவரும் தேடவில்லை. ஆனால் இந்த யாக்கோப்பு வனாந்திர வழியாய் நடந்து சென்று லூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இருளா போய்விட்டது. ஒரு கல்லை தேடி எடுத்து தலைக்கு தலையணையாக வைத்துவிட்டு அவர் நித்திரை செய்கின்றார். அப்பொழுது அவர் சொப்பனத்தை காண்கின்றார். தான் படுத்திருக்கிற ஸ்தலத்துக்கு நேராக ஒரு ஏணி என்ற வானத்திற்கும் மறு முனை பூமியை தொட்டபடி இருக்கின்றது. தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருக்கிறார்கள். ஏணியின் நுனியிலே மனுஷகுமாரன் நிற்கிறதை காண்கிறார். அவர் கண்டு அதிகாலையில் எழுந்து, இது பயபக்திக்குரிய ஸ்தலம், இது பயபக்திக்குரிய ஸ்தலம் என்று சொல்லி தான் படுத்திருந்த அந்த கல்லை நிமித்தி எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணி அவர் மன்றாடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஒருபோதும் உன்னை கைவிடுவது இல்லை. ஆனா சூழ்நிலையை பாருங்கள், தாய் தகப்பனை பிரிந்து வருகிறார். சொந்த வீட்டில் அவ்வளவு நாளா இருந்தவர் எல்லாவற்றையும் விட்டு வருகிறார். வனாந்தரத்தில் இருட்டா போய்விட்டது. அங்கேயே ஒரு பகுதியிலே ஒரு கல்லை தலைக்கெடுத்து வச்சு படுத்து விட்டார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு எல்லா காரியங்களையும் செய்வேன், நான் சொன்ன அனைத்தையும் உன்னை செய்யும் அளவு நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவது இல்லை. அவர் சூழ்நிலையை பார்க்காமல் அந்த வார்த்தையை விசுவாசித்தார். அவர் தொடர்ந்து போய் அங்கு அவருடைய மாமனார் தாயாருடைய சகோதரன் லபானுடைய வீட்டிலே போய் அங்கே இருந்து, லபான் இவருக்கு எவ்வளவோ
திருட்டுத்தனமான காரியங்கள் எல்லாம் செய்த போதிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரட்டத்தனையான இரு பரிவாரங்களோடு வரக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதித்தார். தேவன் சொன்னால் என் தேவ பிள்ளைகளே அது நடக்கும். சூழ்நிலையை பாராதீர்கள். சூழ்நிலையை கொண்டு வந்து உங்களை பயப்படுத்துகிறது பொல்லாத பிசாசானவன். இன்றைய பாருங்கள், ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பல ஜனங்கள் மத்தியிலே, குடும்பங்கள் மத்தியிலே, தனி நபர்கள் மத்தியிலே ஏன் பிரச்சனை, ஏன் நமக்கு வியாதி, ஏன் நம்மால் ஆசுவமா வாழ முடியாது, ஏன் நம்மால் உயர்வாய் வாழ முடியாது, ஏன் நாம் ஆராதிக்க தேவன் ஜீவனுள்ள தகப்பன், அவர் உங்களுக்கு சகலவற்றை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் நான் உங்களுக்கு தெரிவேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் எதை வேண்டிக் கொள்ள நினைக்கிறீங்களோ அதை நான் முன்குறித்து அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் நாம். ஆனால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தடையாக இருக்கிறது? நமக்குள்ள விசுவாசம் இல்லை. நாம் சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். பாருங்கள், அன்று மோசே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை, திரளான ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வருகிற வேளையிலே பார்க்கின்ற வேளையிலே முன்னால் செங்கடல் என்ன விதத்திலும் அதை தாண்ட முடியாது, கடக்க முடியாது. அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். தேவன் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது என்ன மோசே? உன் கரத்தில் இருக்கிறது என்ன? கோல் அல்லவோ? நீட்டு சமுத்திரத்துக்கு நேராக, செங்கடலுக்கு நேராக. யோசித்து பாருங்கள். சூழ்நிலையை பார்த்திருந்தால் அன்றைக்கு அந்த அற்புதத்தை கண்டிருக்க முடியுமா? கோலை நீட்டினால் கடல் பிளக்குமா? சொல்லுகிறவர் நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை மறந்து போய் விடாதீர்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தேவனுடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், பெண் மான்களை ஈன பண்ணும். அப்படிப்பட்ட அவருடைய சத்தம், அந்த சத்தத்தை விசுவாசித்து அதன்படி நீங்கள் நடக்கின்ற வேளையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாக்குத்தத்தம் பட்டப்பட்ட கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற வழியிலே எரிகோ அவர்களுக்கு தடையாயிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், இந்த எரிகோவை சுற்றி 7 தரம் நடவுங்கள். எரியோவை சுற்றி 7 தரம் நடக்கிறது, என்னதான் நடக்க போகிறது என்று அவர்கள் யோசித்திருந்திருந்தால், அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதமான அந்த தேசத்துக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. சொல்லுகிறது நம்முடைய தேவன், நம்மை வழிநடத்துகிற தேவன், நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன், நம்மை மீட்ட தேவன். அப்போ அவர்கள் 7 தடவை சுற்றி 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 நடக்கிறார்கள், எக்காலங்களை ஊதுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். எரிகோ இடிந்து விழுகிறது. என் அன்பு தேவ ஜனமே, உங்களோட வாழ்க்கையிலும் தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசியுங்கள். சூழ்நிலைகளை பாராதீர்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இந்த வானமும் பூமியும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது, சகலதும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, கடைசியா இன்னொரு கணக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். கடைசியா இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படியா நான் விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு 3 ராஜாக்கள் ஒன்றாய் போகிறார்கள். இஸ்ரவேல் ராஜா,
ஜூதரின் ராஜா, ஏதோமின் ராஜா. இந்த மூவரும் அங்கு போகிறார்கள். அங்கு அவர்களோட இருந்த இராணுவ வீரர்கள், அவர்களோட இருந்த மிருக